ம். நீங்க எப்பவாவது ஒரு சின்ன விஷயத்த இன்டர்நெட்ல தேட ஆரம்பிச்சு, அ அடுத்த 10 நிமிஷத்துல நெறைய ஆர்டிகிள்ஸ், வீடியோஸ்னு போயி, கடைசியில முரண்பட்ட கருத்துகளுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டது உண்டா? கண்டிப்பா இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான். நாமே நெறைய தடவ அனுபவிச்சிருக்கோம். ஆமா. எத தேட வந்தோன்னு மறந்து, மூளை ரொம்ப டயர்ட் ஆகி, ஒரு மலைப்போட ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இருப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட், அதாவது தகவல் பெருக்கம், இன்னைக்கு புதுசில்ல. ஆனா இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? அது பெரிய கேள்விதான். அதான். இன்டர்நெட் இல்லாத 19ஆம் நூற்றாண்டிலேயே ஒருத்தர் இதே மாதிரி ஒரு பெரிய தகவல் பெருக்கத்துல சிக்கி அதிலிருந்து வெளியே வந்து ஒரு தெளிவான நிலையை அடைஞ்சிருக்காரு. அவர்தான் திருவருட்பிரகாச வள்ளலார். வாவ்! சுவாரஸ்யமா இருக்கே! ஆமா. அவருடைய அருள் விளக்க மாலை தொகுப்புல இருக்கிற 65வது பாடல் தான் இன்னைக்கு நாம அலச போற மூலப்பொருள். இது வெறும் ஆன்மீக பதிவு மட்டும் இல்ல. மூளைய குழப்புற அத்தனை கட்டமைப்புகளையும் உடைச்சு ஒரு பரந்த திறந்த வெளிக்கு எப்படி போறதுங்கிற ஒரு தேடல்னு சொல்லலாம். உள்ள போலாமா? கண்டிப்பா போலாம். இந்த பாடல ஒரு கையேடு அப்படின்னு நீங்க சொல்றது ரொம்பவே பொருத்தம். ஏன்னா, இன்னைக்கு நாம டிஜிட்டல் தகவல்ல எப்படி திணறுகிறோமோ, அதே மாதிரி பல நூற்றாண்டுகளா மனுஷன் தத்துவங்கள், மதங்கள்னு ஒரு பெரிய டேட்டாபேஸ்க்குள்ள சிக்கி தான் தவிச்சிருக்கான். ம். டேட்டாபேஸ் ரொம்ப கரெக்டான வார்த்தை. ஆமா. பாடலோட ஆரம்பத்திலேயே வள்ளலார் அவர் பார்த்த அந்த பெரிய தகவல் களஞ்சியத்தை வரிசைப்படுத்துறார். மதம், சமயம், சாஸ்திரங்கள், தேவர்கள், அப்புறம் அவங்க வாழ்ற உலகங்கள், அங்க முக்தியடைஞ்ச பக்தர்களோட தனிப்பட்ட அனுபவங்கள்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம். இந்த லிஸ்ட கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, அவர் ஏதோ 1, 2 விஷயங்கள மட்டும் சொல்லல. மதம்ங்கிறாரு, சமயம்ங்கிறாரு, அதுக்கான விதிய சொல்ற சாத்திரங்கள்ங்கிறாரு. இங்கேயே நெறைய கிளைகள் வந்துடுது. ஆமா, ஏகப்பட்ட கிளைகள். பத்தாததுக்கு அந்த பக்தர்களோட தனிப்பட்ட அனுபவங்கள் வேற. இத பாக்கும்போது எனக்கு ஒரு பெரிய லைப்ரரியில எந்த புக்க படிக்கிறதுன்னு தெரியாம குழம்பி நிக்கிற மாதிரி தோணுது. கரெக்ட். ஆனா இவ்வளவு வழிகாட்டிகள் இருந்தும் பற்பலவா விரிந்த விதம் ஒன்றும் தெரியாதே மயங்கிய எந்தனைக்கே அப்படின்னு அவர் ஏன் சொல்லணும்? அறிவு வளர வளர தெளிவுதானே வரணும். இத்தனை புக்ஸ் இருக்கும்போது ஏன் மயக்கம் வருது? இங்கதான் நாம மனித மூளையோட செயல்பாட்டை புரிஞ்சுக்கணும். அவர் இந்த தத்துவங்களையோ இல்ல இந்த அனுபவங்களையோ தப்புன்னு எங்கேயும் சொல்லல. ஓ, அவர் அதையெல்லாம் தப்புன்னு ஒதுக்கலையா? நிச்சயமா ஒதுக்கல. என்ன சுவாரஸ்யம்னா, அவர் பயன்படுத்துற வார்த்தை பற்பலவா விரிந்த விதம். அதாவது, அது எல்லாமே பன்முகத்தன்மையோட எல்லையற்று விரிஞ்சுக்கிட்டே போகுது. நம்ம மூளையே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்குவோம். சரி. அதுல ஓடுற ஒவ்வொரு மதமும் தத்துவமும் ரொம்ப சிக்கலான, ஹெவியான அப்ளிகேஷன்ஸ். ஒவ்வொன்றும் தனித்தனியா சூப்பரா வேலை செய்யலாம். ஆனா, ஆனா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மூளைக்குள்ள ஓட விட்டா சிஸ்டம் கிராஷ் ஆயிடும். அதானே? எக்ஸாக்ட்லி. உண்மைய முழுசா தெரிஞ்சுக்கணும்னு இந்த அத்தனை அப்ளிகேஷனே ஒன்னா ரன் பண்ணா ரேம் தாங்காது இல்லையா? அந்த முடக்கம் தான் அவர் சொல்ற மயக்கம். எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற மலைப்பது. அப்போ இந்த மதங்களும் சாத்திரங்களும் மனுஷனை முடக்கிற வைரஸ் மாதிரி அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரா? எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்றாரா? அப்படி இல்ல. அதுதான் இங்க இருக்கிற நுட்பமான விஷயம். ஒரு மேப் நாம போக வேண்டிய இடத்த காட்டும். ஆனா ஒரே ஊருக்கு போக 100 வெவ்வேறு மேப்ப உங்ககிட்ட கொடுத்து 100 வேற வேற வழிய காட்டுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஒரே அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். குழப்பத்திலே நின்னுடுவேன். அதேதான். அந்த முரண்பாடும் பிரம்மாண்டமும் தான் அவரை மயக்கமடைய வைக்குது. அந்த மயக்கம் அறியாமையால வந்ததில்ல. அளவுக்கு அதிகமான டேட்டாவால, தத்துவ சுமையால வந்த ஒரு இன்டலெக்சுவல் பாரலிசிஸ், அதாவது அறிவார்ந்த முடக்கம். ஓகே, அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார், முடங்கிட்டார்னு புரியுது. ஆனா இதிலிருந்து எப்படி வெளியே வந்தார்? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு மூடி அறைக்குள்ள மூச்சு முட்டுனா நம்ம கதவை உடைச்சிட்டு வெளியே வருவோம். ஆமா, ஆனா இத்தனை தத்துவ சுமைக்குள்ள சிக்கின அவர் எப்படி அந்த தெளிவை அடைஞ்சார்? திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டாரா? இல்ல புதுசா ஏதாச்சும் தத்துவத்தை கண்டுபிடிச்சாரா? அவர் புதுசா எந்த தத்துவத்தையும் கண்டுபிடிக்கல. மூளை முடங்கி போன அந்த உச்சக்கட்டத்துல தான் ஒரு சரணடைதல் நிகழுது. சரணடைதலா? ஆமா, தன்னோட அறிவாலையும் லாஜிக்காலையும் இந்த முரண்பாடுகளை தீர்க்க முடியாதுங்கிற எல்லையை அவர் உணர்றார். அப்போதான் அந்த உண்மை அவருக்கு உணர்த்தப்படுது. எப்படி உணர்த்தப்படுது? பாடல்ல சொல்ற மாதிரி வெட்ட வெளியா அறிவித்திட்ட அருள் இறையே. அதாவது எந்த ஒரு விதியாகவும் இல்லாம, ஒரு புக்காகவும் இல்லாம, ஒரு எல்லையற்ற வெட்ட வெளியா, ஒரு ஓபன் வாய்டா இறைவன் தன்னை காட்டினான் அப்படின்னு சொல்றார். வாவ், வெட்டவேலி. பனிமூட்டமா இருந்த ஒரு கண்ணாடிய திடீர்னு தொடச்சதும் ஒரு பெரிய ஆகாயம் தெரியற மாதிரி இருக்கு இந்த வரி. இதுதான் இந்த பாட்டோட ஆஹா மொமெண்ட்னு தோணுது. நிச்சயமா.
ஆனா நீங்க சொல்றத கேக்கும்போது ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. வெட்டவெளி அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத காலி இடம், ஒரு எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு பயம் வரும் இல்லையா? அது இயல்புதான். வழிவகுக்காதா? இது ரொம்ப ஆழமான கேள்வி. நாம வெட்டவெளிங்கிறத ஒரு இருட்டாகவோ இல்ல எதுவுமே இல்லாத வெறுமையாகவோ கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனா வள்ளலார் பார்வையில அது வெறுமை கிடையாது. அது ஒரு எல்லையற்ற முழுமை, பியோர் பொட்டென்ஷியல். பியூர் பொட்டென்ஷியல் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? மறுபடியும் அந்த கம்ப்யூட்டர் உதாரணத்துக்கே வருவோம். நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓடி சிஸ்டம் கிராஷ் ஆனதும் நாம அந்த ஹார்ட் டிரைவை முழுசா ஃபார்மேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார்மேட் பண்ணியாச்சு. இப்போ அதுல எந்த அப்ளிகேஷனும் இல்ல, விதிகளும் இல்ல. அதுக்காக அது யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இப்போதான் அது எந்த சிக்கலும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கரெக்ட். தான் அது எந்த தடங்களும் இல்லாம முழு வேகத்தோட வேலை செய்ய தயாரா இருக்கு. அந்த ஃபார்மேட் செய்யப்பட்ட தூய்மையான நிலை தான் வெட்டவெளி. அருமையான உதாரணம். அங்க தத்துவங்களோட சுவரோ மதங்களோட எல்லையோ கிடையாது. குழப்பத்துக்கு அங்க வேலையே இல்ல. ஏன்னா அங்க பிரிச்சு பார்க்க எந்த பெட்டியும் இல்ல. எல்லாம் ஒண்ணுங்கிற தெளிவு மட்டும்தான் அங்க இருக்கு. இந்த ஃபார்மேட் பண்ற ஒப்பீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது இவ்ளோ புக்க படிச்சு குழம்பிட்ட, இந்த புது புக்க படின்னு சொல்லாம அத்தனை புக்கையும் கீழே வச்சுட்டு அந்த எல்லையற்ற வெளிய பாருன்னு உணர்த்தப்படுது. கரெக்ட். அத்தனை தத்துவ வலைக்குள்ள சிக்கின மூளைக்கு ஒரு சட்டகமே இல்லாத வெட்டவெளி எவ்ளோ பெரிய விடுதலைய குடுத்திருக்கோன்னு இப்போ என்னால உணர முடியுது. ஆமா, மனுஷ மனம் எப்பவுமே ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுல தான் குறியா இருக்கும். கடவுளை கூட ஒரு பெட்டிக்குள்ள அடைக்க தான் சாஸ்திரங்கள் பார்க்கும். ஆனா அந்த பெட்டிகளை உடைக்கும் போது கிடைக்கிற திறந்த வழி தான் உண்மையான தெளிவு. ஆனா ஒரு நிமிஷம், இங்க விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. இங்கதான் எனக்கு அடுத்த பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. இப்போ அவர் எல்லா விதிகளையும் தூக்கி போட்டுட்டு பெட்டிகளை உடைச்சிட்டு வெட்ட வெளிக்கு வந்துட்டார். ம்ஹும். சரி, ஆனா பாடலோட அடுத்த வரியிலேயே சதமொன்றும் சுத்த சிவ சன்மார்க்க பொதுவில் அப்படின்னு ஒரு புது பேரே சொல்றாரே. ம்ஹும். பழைய மதங்களை நிராகரிச்சுட்டு இப்போ சுத்த சிவ சன்மார்க்கம்னு அவரே ஒரு கட்டமைப்பை உருவாக்குறார்னா இதுவும் இன்னொரு மதம் தானே. பழைய சாஃப்ட்வேர் அழிச்சிட்டு புதுசா ஒன்ன இன்ஸ்டால் பண்ற மாதிரி தானே இருக்கு. இது எப்படி வெட்ட வழியாகும்? இது ஒரு மிகச்சிறந்த லாஜிக். நிறைய பேர் இந்த இடத்துல தான் வள்ளலார புரிஞ்சுக்க சறுக்குறாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அவர் எந்த புது மதத்தையும் இல்ல குறுகிய வட்டத்தையும் உருவாக்கல. அவர் பயன்படுத்துற பொதுவில் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க கீ பாயிண்ட். பொதுவில், அதாவது யுனிவர்சல் ஸ்பேஸ். ஆமா, சுத்த சிவ சன்மார்க்கம்ங்கிறது அவர் உருவாக்குன ஒரு அமைப்போட பேர் கிடையாது. அது அந்த வெட்டவெளியோட தன்மை. அது யாருக்கும் தனிப்பட்ட சொந்தம் இல்ல, எல்லாருக்குமான பொதுத்தளம். அதனாலதான் சதம் ஒன்றும் அப்படின்னு சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. சதம்னா எக்காலத்தும் மாறாததுன்னு அர்த்தம். மனுஷங்க உருவாக்கின மதங்கள் விதிகள்லாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறலாம், அழியலாம். ஆனா அந்த வெட்டவெளி அப்படி இல்ல. ஒரு ஓபன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி. ஆஹா, ஒரு ஓபன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அங்க யாருக்கும் எந்த தனி உரிமையும் கிடையாது. ஆமா, அதான் உண்மையான பொதுநிலை. அப்போ அவர் சுவர்களால் கட்டப்பட்ட தனித்தனி அறைகள்ல இருந்து வெளியே வந்து சுவர்களே இல்லாத ஒரு பொது மைதானத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்றீங்க. சரி, அந்த பொது மைதானத்துல என்ன நடக்குது? தனி நடஞ்சை அரசே அப்படின்னு அவர் சொல்றாரே. நடனம்னா ஒரு மூவ்மெண்ட், ஒரு இயக்கம். ஆமா, வெட்டவெள்ளினா அது முற்றிலும் அமைதியான அசைவே இல்லாத ஒரு இடம்னு தானே நான் நினைச்சேன். அங்க எப்படி ஒரு நடனம் நிகழும்? அந்த வெட்டவெளி ஒன்னும் உயிரற்ற வெற்றிடம் கிடையாது. அது உயிருள்ள ஒரு பிரவாகம். பிரபஞ்சத்தோட தொடர்ச்சியான இயக்கம்தான் அது. அதத்தான் அவர் தனிநடம்னு சொல்றார். ஒரு யுனிக் காஸ்மிக் டான்ஸ். ஓ, ஒப்பற்ற ஒரு தனித்துவமான நடனம். ஆமா, எந்த தாளத்துக்கும் அடங்காத ஒரு இயக்கம். நம்ம தத்துவங்களும் சாத்திரங்களும் அந்த நடனத்தை ஒரு ஃப்ரேம்குள்ள அடைக்க பாக்குது. ஆனா அந்த பொதுவான சன்மார்க்க பெருவெளியில நிகழ்ற இறைவனோட தடையற்ற இயக்கத்தை பார்த்த பிறகு, அந்த பேரமைதியை கண்ட பிறகு அவருக்கு வேற எந்த கோட்பாடுகள் மேலையும் நாட்டம் வரல. அந்த பரவச நிலையில தான் பாட்டோட முடிவுல என் சாற்றும் அணிந்தருளே அப்படின்னு கேக்குறாராம். அதாவது தன்னோட சொற்களையே ஒரு மாலையா அணிவிக்குமாறு கேக்குறார். கரெக்ட். இது ரொம்ப சுவாரஸ்யமான முடிவு. இவ்ளோ தத்துவங்களை கடந்து வந்தவர், அறிவோட செருக்கையெல்லாம் விட்டவர், கடைசியில வெறுமனே சில வார்த்தைகளை மட்டும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறார். வேற எதையாவது சமர்ப்பிச்சிருக்கலாமே. ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் அவரோட தேடலோட இறுதி மிச்சம். புரியுது. அவர் இதுவரைக்கும் அனுபவிச்ச மயக்கங்கள், அடைஞ்ச அறிவு, கிடைச்ச தெளிவு எல்லாத்தையும் அந்த வார்த்தைகள்ல தான் சுருக்கி வச்சிருக்கார். தன் அறிவோட கருவிகளான சொற்களையே ஒப்படைச்சிடுறார். என் அறிவு வேலை செய்யல,
உன் பரவழியே உண்மன் ஒரு முழுமையான சரணடைதல் அது. எந்த பெருமையும் இல்லாத ஒரு தூய்மையான சரணடைதல். வாவ்! இந்த அலசல கேட்கும்போதே எனக்கும் அந்த மூச்சு திணறல்ல இருந்து ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் இத உங்களுக்காக ஒரு தடவை சுருக்கமா ஒன்றிணைக்கிறேன். தாராளமா சொல்லுங்க. பலவிதமான மதங்கள், எண்ணற்ற சாஸ்திரங்கள்னு ஒரு பெரிய சிக்கலான அறிவு வலைக்குள்ள நம்ம போறோம். எல்லா தகவல்களும் மூளைய தாக்கும்போது எதை எடுப்பது எதை விடுவதுன்னு புரியாம மூளம் முடங்கி போகுது. ஆமா, அதுதான் அறிவால வர்ற சோர்வு. இந்த சோர்வோட உச்சகட்டத்துல லாஜிக் எல்லாத்தையும் கைவிடும்போது ஒரு மூடிய அறையிலிருந்து பரந்த ஆகாயத்தை பாக்குற மாதிரி எந்த விதிகளும் இல்லாத ஒரு எல்லையற்ற வெட்டவெளி திறக்குது. அது வெறுமை இல்ல, எந்த பாகுபாடும் இல்லாத தூய்மையான தளம். கண்டிப்பா. அங்க எந்த குழப்பமும் இல்ல, பிரபஞ்சத்தோட சுதந்திரமான இயக்கம் மட்டும்தான் இருக்கு. அந்த பேரமைதியில வள்ளலார் தன் தேடலோட மிச்சமான சொற்களையே முழுமையா சமர்ப்பிச்சு அமைதியாகிறார். ரொம்ப துல்லியமான சுருக்கம். நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த பாடல் மனிதனோட அழிவுத் தேடல் எப்படி முதிர்ச்சி அடையுதுங்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் மேப். உண்மைதான். சிக்கலான கட்டமைப்புகளை தேடி ஓடுற மனம் கடைசியில எந்த கட்டமைப்பும் இல்லாத எளிமையான பேருண்மையில தான் நிலை பெறுதுன்னு இத ஆணித்தரமா சொல்லுது. நிச்சயமா. சரி, இந்த ஆழ்ந்த அலசல நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இறுதிச் சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். ம் நாம விவாதிச்ச பற்பலவா விரிந்த விதம் அப்படிங்கிற வரி அன்னைக்கு இருந்த தத்துவ உலகத்துக்கு மட்டும் சொல்லப்பட்டதில்ல, இன்னைக்கு இருக்கிற நமது டிஜிட்டல் யுகத்துக்கும் அது மிகச்சரியா பொருந்தது. 100% உண்மை. தினமும் நாம எக்கச்சக்கமான செய்திகள், சோஷியல் மீடியா விவாதங்கள்னு ஒரு மாபெரும் தகவல் சூழல்ல மாட்டி தவிக்கிறோம். இந்த முடிவற்ற தகவல்கள் உங்களை மயக்கமடைய செய்யும்போது, உங்களை சோர்வடைய செய்யும்போது நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. என்னன்னு? இந்த சத்தங்களுக்கு நடுவுல உங்களோட அந்த வெட்டவெளி எங்க இருக்கு? எந்த திரைகளையும் பார்க்காம, எந்த விதிகளையும் சுமக்காம, உங்களை அமைதிப்படுத்தி, உங்க மனசை ரீஃபார்மேட் பண்ணக்கூடிய அந்த திறந்த வெளி உங்களுக்குள்ள எந்த மூலையில இருக்கு? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஆமா, அந்த வெட்டவெளியை கண்டுபிடிக்கிற பயணத்துக்கான ஒரு சிறு தூண்டுதலா இந்த அலசல் இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு சந்திப்போம்.